கார் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு போய் ஒரு ரவுண்ட் அடிச்சு வரலான்னு சொல்லிட்டு போனோம். சரின்னு கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து கவுந்தப்பாடிங்கிற ஒரு ஊர், அது ஒரு 13 கிலோமீட்டர், அது வரைக்கும் ரவுண்ட் அடிச்சு வரலான்னு சொல்லிட்டு அப்படியே காரில் போனேன். இந்த கவுந்தப்பாடியெலாம் போயிட்டு கவுந்தப்பாடியிலேருந்து ஆப்பக்கூடல் ரோட்டில், அதாவது கவுந்தப்பாடியில் ஒரு 4 ரோடு இருக்குது, 4 ரோட்லேருந்து ஆப்பக்கூடல் அப்படிங்கிற ஊருக்கு போகிற ரோட்டில் சரி ஏதோ ஒரு தள்ளுவண்டி கடையில் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வண்டியை வந்து ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு ஒரு தள்ளுவண்டி கடையில் நிறைய நொறுக்கல் தீனிகளாக நிறையா போட்டிருந்தாங்க. சரி போனோன்னே வந்து ஒரு மெனு கார்டு கொடுத்தாங்க. மெனுவில் நிறையா படித்து பார்த்தா நிறைய நொறுக்கல், காளான் நொறுக்கல், சிக்கன் நொறுக்கல், தட்டு வடை செட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐட்டம்லாம் போட்டிருந்தாங்க. மீன் ஊறுக்காய், இறால் ஊறுகாய், இதை வச்சுலாம் நிறைய டிஷ்ஷெல்லாம் பண்ணி கொடுப்பாங்களாட்டுக்கு. நான் வந்து காளான் நொறுக்கல் வந்து கேட்டேன். காளான் நொறுக்கலுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தட்டு வடையெல்லாம் கொஞ்சம் ஒரு டப்பியில் வந்து கொஞ்சம் உடச்சி போட்டுக்கிட்டு இந்த காரா பூந்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஐட்டத்தை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறாங்க. 2 3 முறுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா உடச்சி போட்டு தேவையான அளவு பொரி, கேரட்டு பீட்ரூட்டு திருவுனதை ஆட் பண்ணிவிட்டு எலுமிச்சம்பழம் சாறு, அப்புறம் தேங்காய் எண்ணெயில் கொதிக்க வச்சு பூண்டு, கொத்தமல்லி தழை, அப்புறம் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ண காளான் கிரேவி இதை ஆட் பண்ணி தான் வந்து அந்த பொரியில் தட்டு வடையில் கலக்கி ஒரு பிளேட்டில் அப்படியே போட்டு கொடுத்தாங்க. உண்மையிலுமே அந்த சாப்பிட்டு பார்த்தா வேறு இல்லை, சூப்பராக இருந்தது. கவுந்தப்பாடி சைடு போனீங்கன்னா அந்த தள்ளுவண்டி கடையில் ட்ரை பண்ணுங்கள். இதுவும் மட்டும் இல்லாமல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா தள்ளுவண்டி கடையில் நிறையா இறால் ஊறுக்காய், மீன் ஊறுக்காய், இறால் சம்பல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய பாட்டிலில் வச்சுருக்கிறத வந்து அப்படியே ஒவ்வொன்றா காமிச்சாங்க. இது பார்த்திங்கன்னா இதை வச்சு அவங்க வந்து ஒரு டிஷ்ஷு தயாரித்து கொடுக்குறதா சொன்னாங்க. கண்டிப்பாக போனீங்கன்னா ட்ரை